அன்னைக்கு இரவு 1 மணி இருக்கும். அப்போ காவல்துறைக்கு ஒரு கால் வருது. அங்கே பக்கத்து வீட்டில் மிகப்பெரிய அலறல் சத்தம் கேட்டுது அப்படின்னு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே போலீஸ் தான் அங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணோட பிணம் இருக்குது. அது ஆல்ரெடி இறந்துருக்காங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணோட பேர் ரேஸ்மா. அந்த பொண்ணு மருத்துவக் கல்லூரி மாணவி. மருத்துவக் கல்லூரியிலே அந்த பொண்ணு தான் முதலிடம். நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன அப்படி நடந்திருக்கும்? அந்த பொண்ணு உண்டு, அந்த பொண்ணோட படிப்பு உண்டு அப்படின்னு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு என்ன நேர்ந்திருக்கும் அப்படின்னு போலீஸ்காரங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாரோடையுமே சேரவே சேராதான். அந்த பொண்ணு எப்பயுமே தனிமையை தான் விரும்பும். தனியாக தான் எதுவாக இருந்தாலும் இருக்கும். தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்போது போலீஸ்காரருக்கு என்ன தான் இருக்கும், என்ன தான் நடந்திருக்குன்னு அவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, எந்த ஒரு விசேஷமாக இருந்தால் கூட எங்கள் கூட கலந்துக்காது அப்படின்னும், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னும், அந்த பொண்ணுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு எங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த ரூமு ஃபுல்லாமே எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு போலீஸ்காரனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு காவல்துறைக்கு ஒரு கால் வருது. அங்கே கொலை நடந்த அன்னைக்கு பார்த்தா அதே வெள்ளை நிற காரு இங்கே ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறதாகவும் அங்கே ஒரு ஆள் இருக்கிறதாகவும் காவல்துறைக்கு தகவல் வருது. உடனே காவல்துறை விரைந்து செயல்பட்டு வேக வேகமாக அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு நபர் இருக்காங்க. அந்த நபரை கைது பண்ணுறாங்க. அவரோட பேர் ராஜ். அந்த ராஜோட வயது 25. அவன் எந்த ஒரு வேலை வெட்டிக்குமே போகாத ஒரு ஆள். உடனே ராஜுவை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில் ராஜ் எப்படி சொல்கிறான், அந்த பொண்ணு நானும் காதலிச்சுட்டு வந்தோம். அந்த பொண்ணோட பணத்துக்காண்டி தான் நான் காதலிச்சுட்டு வந்தேன். அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பணத்துக்காண்டி தான் காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. அது எனக்கு மன சங்கடத்தை கொடுத்தது. நான் எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட புரிய வச்சு காசை பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் பழக ஆரம்பித்தேன். இதை கண்டுபிடிச்ச அந்த பொண்ணு எங்கிட்ட இருந்து விலக ஆரம்பித்தாங்க. இந்த பொண்ணு ஒரேடியாக நம்மள்கிட்ட விலகி போயிடுச்சு அப்படின்னா நம்மளும் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகலை, நம்மளுக்கு பணம் கிடைக்காது. அப்புறம் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். உடனே நானும் அந்த பொண்ணை பார்த்து எனக்கு பணம் நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணு என்னை விட்டு விலக ஆரம்பிச்சா. உடனே நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு முடிவுக்கு வந்தேன். ரேஸ்மாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோபம் எனக்கு வர ஆரம்பிச்சது. என் மைண்டில் இருந்த மிகப்பெரியான கோபம் தான் ரேஸ்மாவை கொலை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. பணம் தராததுனால நான் ரேஸ்மாவை கொல்றதுக்கு துணிய ஆரம்பித்தேன். அன்னைக்கு இரவு நான் போய் மறுபடியும் ரேஸ்மாட்ட கேட்டேன், பணம் தரலை. உடனே அவங்கள கழுத்து நெரிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு காவல்துறைக்கு வாக்குமூலம் கொடுக்குறாரு. கொலை பண்ணனுக்கு தண்டனையாக ராஜுவுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. இந்த இடத்துல காவல்துறை விரைந்து செயல்பட்டதுனால ஒரு கொலைக்காரனை பிடிக்க முடிஞ்சது. அதனால தான் ராஜுவுக்கு ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.